திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். மருவிப்பிரியா எங்கள் மானந்தி உருவம் நினைக்க நின்றுளை உருக்கும் கருவில் கரந்துளம் காணவலார்க்கிங்கு அறிவினை கண் சோறும் அழிவார் அகத்தே. திருச்சிற்றம்பலம். மறிவு பிரிவு அறியா எங்கள் மானந்தி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணலாம். ஜீவனின் பக்குவத்தை அறிந்து கொண்டு வந்து அதனுடன் கலந்துவிட்ட நந்தி பிறகு அதனை விட்டு பிரியவே மாட்டான். அவன் பெருமையை நினைக்கும் போதே ஜீவனின் ஜீவபோதம் கெட்டுவிடும். அவன் பேரொளியில் கலந்து அவனை உள்ளத்தகால் உணர முடிந்தால் அப்போது அந்த ஜீவனின் வினைகள் அழிந்துபடும். அந்த வினைகளுக்கு காரணம் ஆகிய மாயையும் மறைந்து போய்விடும். திருமூலர் இந்த பாடலில் அக வழிபாட்டின், அதாவது உள்ளே செய்யும் வழிபாடு இருக்கிறது, அதன் மகத்துவத்தையும் அதன் மூலம் கிடைக்கும் பெரும் பேற்றினையும் எடுத்துரைக்கிறார். மருவி பிரிவு அறியா எங்கள் மானந்தி என்று கூறுகிறார். மானந்தி என்றால் என்ன? இங்கு மானந்தி என்பது சிவனையோ அல்லது குருவியோ குறிக்கும். நந்தி என்பது ஆனந்தத்தின் வடிவம். மானந்தி என்பது பேரானந்தத்தின் வடிவான இறைவன். மருவி பிரிவு அறியா அந்த பேரானந்த வடிவான இறைவன் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாதவன். அவன் எப்போதும் நம்முடனேயே இரண்டர கலந்துள்ளான், மருவி உள்ளான். நாம் தான் அறியாமையால் அவனை பிரிந்திருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உருவம் நினைக்க நின்று உள்ளே உருக்கும். அந்த பிரிக்க முடியாத பரம்பொருளின் உருவத்தை, அதாவது வடிவத்தை, தன்மையை நம் மனதிற்குள் நிலைநிறுத்தி தியானிக்க வேண்டும். அவ்வாறு இடைவிடாமல் தியானிக்க தொடங்கினால் அது நம்முடைய கடினமான இதயத்தை, அகங்காரத்தை, மாயையை மெழுகு போல உள்ளுக்குள்ளேயே உருக்கும். வெளிவேடங்கள் அல்ல, உள்ளத்தில் நிகழும் இந்த உருக்கமே உண்மையான பக்தியாகும். கருவில் கறந்து உள்ளம் காணவல்லார்க்கு என்று கூறுகிறார். அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? அவன் எங்கோ வெளியே இல்லை, அவன் கருவில் கறந்து இருக்கிறான். அதாவது நமது மூலத்தில், நமது இருப்பின் மையத்தில், நமது உள்ளத்தின் உள்ளே மறைந்து இருக்கிறான். புறக்கண்ணால் அவனை தேடி காண முடியாது. அகக்கண் கொண்டு உள்ளுக்குள் பயணம் செய்து அங்கே மறைந்திருக்கும் அந்த பேரொளியை காண வல்லவர்களுக்கு மட்டுமே அவன் வெளிப்படுவான். இங்கு அறிவினை கண்சோறும் அழிவார் அகத்தே என்று கூறுகிறார். அவ்வாறு உள்ளத்தின் உள்ள இறைவனை கண்டு கொண்டவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கிறது இங்கு என்று கூறுகிறார். இங்கு என்றால் இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையிலேயே, மரணத்திற்கு பின் அல்ல. அறிவினை கண்சோறும், அறிவினை என்பது பல பிரிவுகளாக நம்மை தொடர்ந்து வந்து துன்புறுத்தும் வலிமையான கர்ம வினைகளை குறிக்கிறது. அந்த கொடிய வினைகள் கூட அகத்தில் இறைவனை கண்டவுடன் வலிமை இழந்து கண் சோர்ந்து விடும். அதாவது நம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் தளர்ந்து போகும். அழிவாரகத்தை இறுதியாக அந்த வினைகள் அனைத்தும் அவர்களுடைய உள்ளத்திலேயே முழுமையாக அழிந்து போகும். பாடலின் முழு கருத்து என்ன? நம்மை விட்டு பிரியாமல் உடன் இருக்கும் பேரானந்த வடிவனான இறைவனை உள்ளுக்குள் தியானித்து மனதை உருக்க வேண்டும். அப்படி தன் உள்ளத்தின் மூலத்தில் மறைந்திருக்கும் அவனை கண்டுகொள்பவர்களுக்கு இந்த பிறவிலேயே கொடிய கர்ம வினைகள் யாவும் வலிமை இழந்து உள்ளத்திலேயே அழிந்து ஒழியும். ஒரு கதையை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கஸ்தூரிமானின் தேடலை காணலாம். இமயமலை சாரலில் ஒரு அழகான கஸ்தூரிமான் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது படுத்து ஓய்வெடுக்கும் போது அதன் நாசியை ஒரு அற்புதமான நறுமணம் வருடியது. அந்த நறுமணத்தை அது அறிந்ததே இல்லை. அந்த வாசம் தெய்வீகமாகவும் மனதை மயக்குவதாகவும் இருந்தது. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான நறுமணம்! இது எங்கிருந்து வருகிறது என்று எண்ணிய மான் அந்த வாசனை வந்த திசையை நோக்கி ஓடத் தொடங்கியது. அது காடு முழுவதும் ஓடியது. ஒவ்வொரு செடியையும் ஒவ்வொரு மலரையும் முகர்ந்து பார்த்தது. அந்த நறுமணம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததே தவிர அதன் மூலம் எங்கு உள்ளது என்று மானால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நாட்கள் இப்படியே சென்றன, வாரங்கள் சென்றன. மானின் தேடல் ஓயவே இல்லை. அந்த நறுமணத்தின் மீது கொண்ட அந்த ஆசையால் அது உண்ணவும் உறங்கவும் மறந்தது. தன் உடலை பற்றி சிந்தனையே இல்லாமல் காடு, மலை, பள்ளத்தாக்கு என எல்லா இடங்களிலும் அந்த வாசனை மூலத்தை தேடி திரிந்தது. அதன் உடல் மெலிந்து விட்டது, கால்கள் சோர்ந்து விட்டது, மிகவும் களைப்படைந்தது. ஒரு நாள் ஓட தெம்பில்லாமல் ஒரு பாறையின் மீது சோர்வாக படுத்து கிடந்தது. இனி என்னால் ஓட முடியாது, அந்த நறுமணத்தின் மூலத்தையும் காணாமலேயே என் உயிர் போய்விடும் போல் இருக்கிறதே என்று அது வருந்தியது. சோர்வில் தலையை குனிந்து தன் உடலை அது பார்க்கும்போது அதன் நாசி அதன் வயிற்றுப் பகுதியை, குறிப்பாக அதன் தொப்புள் பகுதியை நெருங்கியது. அப்போது அந்த தெய்வீக நறுமணம் மிக மிக வலிமையாக வருவதை அது உணர்ந்தது. மான் ஆச்சரியத்தில் உறைந்து போனது.
தான் இவ்வளவு காலம் வெளியே தேடி அலைந்த அந்த கஸ்தூரி என்னும் நறுமணப் பொருள் தன் உடலிலேயே தன் தொப்புளிலேயே தான் இருந்தது என்ற பேருண்மையே அதன் மனம் உணர்ந்து கொண்டது. தேடும் பொருள் தன்னிடம் இருக்க அதை அறியாமல் வெளியே தேடி அலைந்து துன்புற்றது எண்ணி அது அமைந்தே அடைந்தது. கஸ்தூரிமான் என்றால் என்ன? இறைவனை வெளியே தேடி அலையும் மனித ஆன்மா, அதாவது ஜீவன். நறுமணம் என்பது பேரானந்த வடிவான இறைவன் மானந்தி. மானின் தேடல் கோயில்கள் புண்ணிய தலங்கள் என்று இறைவனை புறவயமாக தேடும் நமது முயற்சி. உண்மையை உணர்தல் திருமூலர் கூறுவது போல இறைவன் தனக்குள்ளேயே கருவில் கறந்து இருக்கிறான் என்பதை உணர்வதே ஞானம். நாம் இறைவனை வெளியே தேடி அலைகிறோம், ஆனால் அந்த பேரானந்தம் நமக்குள் இருந்து எப்போதும் மனம் வீசிக்கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வெளிப்புற தேடலை நிறுத்தி உள்ளுக்குள் திரும்பி பார்த்து அந்த உண்மையை காணவல்லவராக மாறுவதுதான். அப்படி உணரும் போது கர்ம வினைகள் தாமே வலிமை இழந்து அழிந்துவிடும் என்று கூறுகிறார். எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள். மருவி பிரிவு அறியா எங்கள் மானந்தி உருவம் நினைக்க நின்று உள்ளே உருக்கும் கருவில் கறந்து உள்ளம் காணவல்லார்க்கு இங்கு அருவினை கண் சோறும் அழிவார் அகத்தே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.